இஸ்லாமிய குடும்பம் என்று வருகிற நேரத்தில் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளில் சவால்களில் ஒன்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் மீடியா. குடும்பங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய சவால்களில் ஒன்று இன்றையுடைய வளர்ந்து போன கட்டுக்கடங்காத எல்லை மீறி போன மீடியாவுடைய பாவினை. இன்றைக்கு எல்லாரிடத்திலும் என்ன செய்து அது வந்தாச்சு. எழுதவே தேவையில்லம், உங்களுக்கு எழுத்தே தெரிய தேவையில்லை, உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் பெரிய எழுத்தாளராக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன் கீபோர்டில் எழுதுகிற வளமை இல்லை, ஆனால் ஆவணாண்டெல்லாம் எழுத தேவையில்லை, நீங்கள் எந்த லாங்குவேஜும் எழுத தேவையில்லை, தட்டினா என்ன செய்யும் போகிற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும். இப்போ வீட்டுடைய அதாவது எல்லா விஷயங்களிலும் ஆடம்பர சிந்தனை நம்மகிட்ட இருக்குது. ஆடம்பர சிந்தனை எல்லாரிடத்திலும் என்ன செய்து இருக்குது. இந்த ஆடம்பர சிந்தனையின் விளைவாக மார்க்கம் எங்களுக்கு தவறி போகாமல் இருந்தால் அதை அங்கீகரிச்சுக்கலாம். மார்க்கம் தவறி போகுமாக இருந்தால் இது ஒரு சிக்கல். எல்லாரும் எதிர்கொள்ளக்கூடிய முதல் சப்ஜெக்ட் என்ன சொல்றாங்க, மனைவி சொல்றா, என் கணவன் வீட்டுக்கு வாரது 8 மணிக்கு தான், ஆனால் வந்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும் என்ன செய்யறாரு, மொபைலில் தான் இருக்கிறாரு. இது கணவனை பற்றி மனைவியின் குற்றச்சாட்டு. கணவன் என்ன சொல்றான்டா, மனைவி அவ்வளோ மொபைல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை, ஆனால் குறிப்பிட்ட சில டைமுக்கு போகவே கூடாது. மகரிபுக்கு புறவு போய் ஒரு 8-8:30 போனோம்டா நமக்கு எந்த கவனிப்புமே என்ன இல்லை, மொபைல் இல்லை, என்ன டிவி அங்கே விளங்கிட்டா, டிவியில் அவங்க என்ன செய்யறா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, எந்த கவனிப்பும் என்ன இல்லை, அந்த நேரத்தில் போகக்கூடாது. அப்படி என்று என்ன செய்யறா மனைவியுடைய கணவனுடைய குற்றச்சாட்டு. 2 பேரும் சொந்த ஒரு குற்றச்சாட்டு. பிள்ளைகள் என்ன செய்யுது, ஓவரா இதில் எவ்வளோ சொன்னாலும் என்ன செஞ்சிடறாங்க, அதை எடுத்துடுறாங்க, இதை எடுத்துடுறாங்க, அப்படி என்று சொல்லி ஒரு கூட்டம். இப்படி 3 விஷயம் என்ன செய்து இருந்துட்டு இருக்குது. இதில் உண்மையிலேயே என்ன சிக்கல் இருக்குது அப்படி என்றத உணர்ந்து சொன்னா தான் அல்லாஹ் தஆலா அதில் காப்பாற்றுவான். ஃபோன் யூஸ் பண்ணுறது பிரச்சனையா, டிவி யூஸ் பண்ணுறது பிரச்சனையா என்று கேட்டால் அவங்க சொல்ல வர பிரச்சனை என்ன தெரியுமா, மார்க்க பிரச்சனை இல்லை. நல்லா யோசி பாருங்க. ஹராமானவைகளை பார்க்கிறார்கள், இசை கேட்கிறார்கள், மோசமான காட்சிகளை பார்க்கிறார்கள். அப்படி முறையிடுற பாட்டி 10% தான். 90% புள்ளட படிப்பு நாசமா பேத்துறது உண்டு. ஹஸ்பண்ட் என்னது, என்னோட கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் ஒதுக்கிறார் இல்லை 2, மனைவி என்னை கவனிக்கிறார் இல்லை 3. ஹராம் அதெல்லாம் அது வளமே எல்லா இடத்துல என்னது உள்ள பிரச்சனை தானே. இது பிரச்சனை அல்ல அவர்களுக்கு. எனவே முதல் பிரச்சனையாக எங்களுக்கு என்ன இருந்தால் அங்கனைக்கு அல்லாஹ்வுடைய அந்த உதவி கிடைக்கும்டா, ஹராமான விஷயங்கள் இருக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் வீதம் ஹராமான விஷயங்களை பார்க்குறாங்களே, மோசமான நடவடிக்கைகளை என்ன செய்கிறாங்க, நடந்து கொள்கிறார்களே என்றதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் அதை பிரச்சனையாக கருதுவதில்லை. உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஹஸ்பண்ட்மார் வீட்டுக்குள்ளே நுழைய நடத்துறது எப்படி 2 பேருக்கு இடையில ஷைத்தான் பேசிக்கல்றான்றதுக்கு ஒரு உதாரணம். மகரிபுக்கு போகிற வீட்டுக்குள்ளே போகிற நேரத்தில் மனைவி டிவி பார்த்துட்டு இருந்தால் கொஞ்சம் மார்க்கப்பட்டுள்ள கணவன் எப்படி தீமையை தடுக்கிறாருன்னு பாருங்கள். உள்ளுக்க நுழைஞ்ச உடனே நான் மகரிபுக்கு போகிறோம் டிவி பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறேன், எத்தனை முறை சொல்லிக்கிறேன் அப்படின்றது. எப்படி தடுத்தா, மகரிபுக்கு போகிறோம் டிவி பார்க்க வேணான்னு எத்தனை முறை சொல்லிக்கிறேன் சைத்தான் பேசிக்கல்றான். யாரோட, அடுத்த சைத்தானோட, உள்ளுக்குள்ள சைத்தான். என்ன, அவர் மகரிபுரை தான் பார்க்க வேணான்றாரு. எப்போ, ஏண்டா இந்த ஆள் லீவ் வந்தா அதிலே தான், டிவியில தான், ஃபஜ்ரில் இருந்து டிவியில் தான், அதுக்கப்புறம் 9 மணிக்கு பிறகு படுக்கிற டைம்ல அதில் தான். அதனால தான் இவருடைய தடுத்தல் எப்படி இருக்குது, மகரிபுக்கு பிறகு பார்க்கவான்னு எத்தனை முறை சொல்லிக்கிறேன். அதாவது மற்ற டைமில் பார்க்கறது நம்ம 2 பேருக்குள்ள ஒரு உடன்பாடு, மற்ற நேரத்தில் பார்க்கறது 2 பேருக்குள்ள ஒரு உடன்பாடு. இந்த மகரிப் டைம் உனக்கும் மகரிப் டைம் உனக்கு தடை, சுபஹ் டைம் எனக்கு தடை, காலையில் நீ ஆஃப் டைம் இருக்கிற நீ யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சொல்றது இல்லை, எழுதப்படாத அமைப்பில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. இது மனைவிக்கு தெரியும். மனைவி ஒரே பதில் சொல்லுங்க, சும்மா கத்தாமல் போங்க பாப்போன்றது. வீட்டுக்குள்ளே வந்தோடனே சர்வசாதாரணமாக இவருக்கு அதுக்கு அங்கே எதிர்க்கலாதையே, சரிதான் இதுக்கு அங்கே கத்தினா நம்மளோட சுதந்திரம் என்ன செஞ்சிடும், போயிரு. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இவர் சேரை போட்டு உட்கார்றாரு. என்ன போகுது இவர் விளங்கிட்டா, என்ன போகுது அப்படின்னு சொல்றது, அது நேற்று ஒருத்தனை கொலை செஞ்சாங்களே அது கொலையே நடக்கல விளங்கிட்டா, அப்படி என்று ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது போட்டு 2 பேரும் கதைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் இது நடக்கிற சம்பவங்கள். புள்ள எழும்பி வந்தா, உனக்கு யார் இங்கே வர சொன்ன, நாளைக்கு எக்ஸாம் தானே உள்ள போ, எப்படி இந்த குடும்பம் உருப்படும்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் மீடியா எங்கள்கிட்ட என்ன சொல்றது, மொபைல் பிரச்சனை, மீடியா பிரச்சனை. நீ திருந்தவே ரெடி இல்லையே. முதலாவது அல்லாஹு தஆலா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா உள்ளத்தில் நம்ம இது ஹராம், இன்ன பிரச்சனைகள் இருக்கு, சினிமா பார்க்கக்கூடாது என்று சில குடும்பங்கள் இருக்கு. இன்றைக்கும் வசதி அப்படி இருக்குது, டிவி வாங்கக்கூடாதுல ஒரு நிபந்தனை இல்லை, கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய நல்லவர்கள் இருந்தால் அவங்களுக்கு வாங்கலாம், ஹலால்.
பிரச்சனை இல்லை. ஆனால் சில வசதியான குடும்பங்களுக்கு இதை வாங்கினா பிரச்சனை என்று வாப்பாட்ட எந்த விதமான ஸ்மார்ட் போனும் இல்லை, உம்மாட்ட எந்த விதமான ஸ்மார்ட் போனும் இல்லை, வீட்டில் டிவியும் என்ன இல்லை. அந்த குடும்பம் கொஞ்சம் உருப்படியாக்கி 9 மணி படுத்துறது, ஏன் 9 மணிக்கு வந்து நிற்பான், என்ன செய்யறது ஒன்றும் இல்லையே, தூங்கு இருந்தா தானே செய்யறதுக்கு. சிலர் அப்படி இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. நீங்கள் விளங்கிக்கிறோம் என்னென்னா, இதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கே போகிறது இல்லடா, டைம் போகுதுன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறது. பண்ணிட்டு வேலை இருந்தால் தானே ஏதாவது என்ன செய்கிறது, வீட்டில் இருந்துட்டு சரி முக்கியமான விஷயம் மட்டும் பார்ப்போம் அப்படின்னு என்ன ஃபேஸ்புக்கை இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கிறது. என்ன காரணம், நீங்கள் ஒன்றை விட்டா இன்னொரு வேலை ஈக்கணும், ஒன்றை விட்டா இன்னொரு வேலை அந்த இடத்துல இருந்தால் தான் நீங்கள் அதுக்கு போக மாட்டீங்க. எம்டியாக இருந்தால் திருப்பி அதை எடுத்து போட்டுக்கொள்வீங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு முதலாவது மீடியா சப்ஜெக்ட்ல நாங்க மாற தயார் என்ற இடத்துல இருந்தா பேசுறீங்க. 100% நாங்க மாற தயாரே இல்லை. நாங்கள் மாற தயார் இல்லாமல் பேசுகிற நேரத்தில் எவ்வளவு இவங்க என்ன நினைக்கிறாங்கடா, என்ன டைக்கிற மாதிரி போன் இருக்கணும், அவன் டைக்கிற மாதிரி இருக்கணும், அது மாதிரி மாறவும் வேணும். நடக்க போகின்ற ஒரு விஷயம் அல்ல. வீட்டில் நான் மாற வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, தீமை தானா விலகும் உண்மையாக உள்ளத்தால வெறுத்தோம். வீட்டில் நீங்க உண்மையாக உள்ளத்தால வெறுத்தோம் என்று சொன்னால் தீமை தானாக விலகும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஒரு சிறுமி என்ன செய்றான்டா, துஃப் அடிச்சிட்டிக்கிறான், ஹலால் அது. உமர் ரலியல்லாஹுடைய சலாத்தை கேட்டவுடன் அந்த பெண்மணி அந்த துஃப் அந்த ரபானை எடுத்து கீழே வச்சு உட்கார்ந்துட்டான். சின்ன பிள்ளை உட்கார்ந்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு உமரை பார்த்துன்னு சொன்னாங்க, இன்ன ஷைத்தான ல யஃப்ருகு மின்க யா உமர், உமரே ஷைத்தான் உங்களை பார்த்து அச்சப்படுகிறான்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, உமர் ஹராம் வரைக்கும் போக மாட்டாரு, ஹலால் போர்டர்ல எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு, தடுத்து விடுவார். அதனால் ஷைத்தான் அச்சப்படுகிறான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஈமான், அதாவது ஒரு கணவன் உண்மையிலே தீனில பற்றும் உண்மையான வெறுப்பும் பாவங்கள் விஷயத்துல இருந்தா வீட்டில் தானாக என்ன செய்யும், இல்லாம போகும். அந்த கட்டுப்பாடு தானாக வரும். கரடு முரடா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்க ரீதியான ஒரு பலத்தோடு இருந்தால் நிச்சயமாக தானா வரும். நிறைய பேருடைய பிரச்சனை தான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அந்த சப்ஜெக்ட் தான் அதிலிருந்து விலக தயாராக இல்லை. அந்த மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களிலிருந்து விலக தயாராக இல்லை. அதே நேரம் மொபைல்களும் டிவியும் ஒரு உலக பிரச்சனை மாதிரி பார்க்கறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அம்சம். அதுக்கும் கொஞ்சம் பேர் இப்ப என்னது உளவியல் பிரச்சனை அப்படி இப்படின்னு போயிட்டு விளங்கிட்டா. அதுவும் இது கொஞ்சம் வளர்ந்து போன ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிய ஒரு காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். மொபைல் ஃபோனும் டிவியும் மற்ற விஷயங்களும் அன்றாட வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு கலந்து மிக்ஸ் ஆகிட்டு, இதில் நம்ம கொண்டு வர வேண்டிய என்ன, இஸ்லாமிய எல்லைக்குள்ள கால வரையறைக்குள்ள ஒரு மேற்பார்வையோடு யூஸ் பண்ணணும். இவ்வளோதான். இஸ்லாமிய எல்லைக்குள்ள கால வரையறையோடு ஒரு மேற்பார்வை, இதோடு அவர்களுக்குரிய அம்சங்களை கொடுத்து நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சிக்கல் அல்ல. அது அல்லாமல் உதாரணமா வீட்டில் நம்ம ஒரு டிவி வைக்கணும்னு நினைக்கிறோம். எங்க இருக்கணும் அந்த டிவி? வீட்டுடைய நடுஹோல்ல இருக்கணும். அதுல நீனும் தவறானது பார்க்கக்கூடாது, பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, தவறானது பார்க்கக்கூடாது. பிள்ளையுடைய அந்த ஒரு இரக்கத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக நம்ம அவனுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தால் நல்லா விளங்கிட்டா, அப்பதான் அவன் நல்லா இருக்கும். பிள்ளைகளோட ஒரு ஸ்டாண்டர்டா பழகணுமா இல்லையான்னு வாங்கி கொடுக்குறோம் பாருங்க. அதுதான் பலவிதமான தவறுக்கும் பலவிதமான ஆபத்துகளுக்கும் வழிவகுக்கிற பார்க்கிறோம். ஒரு செய்தி பாருங்க, இது உண்மை சம்பவம். ஒரு தந்தை புள்ள தூங்கின பின்னால, பிள்ளைகள் வீட்டில் தூங்கின பின்னால இரவுல ஆபாச படங்கள் பார்ப்பது வழமை. இரவுல ஆபாச படங்கள் பார்ப்பது வழமை. வீட்டில் நல்ல ஒரு கணவன், குடும்பத்தில் பட்டுள்ள ஒரு முஸ்லீம், அரபு நாட்டில் நடந்த சம்பவம். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆபாச படம் ஒன்று பார்த்துட்டிருக்கிறார். பிள்ளைக்கு ஒரு சந்தேகம். இரவு நேரத்தில் 1 மணி 12 மணிக்கெல்லாம் தந்தை என்ன செய்கிறாரு, பிள்ளைகள் கொஞ்சம் தத்தல்லு இருக்கும், என்ன தேடுற தன்மை என்ன செய்யும் இருக்கும். ஒரு 13-14 வயசு புள்ள திடீர்னு ரூமுக்குள்ள அந்த புள்ள என்டர் ஆகுது. பாப்பா தவறான காட்சிகளை பார்க்கறத அந்த புள்ள கண்டுறது. வாப்பா அப்படின்னு புள்ள பேசு. உடனே வாப்பா என்ன செஞ்சிடறாரு, அதற்கு இதை மூடிட்டு அவர் ஒரு பிரம பிடிச்சவர் மாதிரி என்ன செஞ்சிடறாரு, பெட்ல உட்கார்ந்துடுறாரு. புள்ள இப்படி ஒன்ற கண்ட அந்த அதிர்ச்சி, அவரால் தாங்க முடியாத அதிர்ச்சிக்கு அவர் என்ன செஞ்சிடறாரு, வாப்பா இப்படி, அதாவது அந்த புள்ள என்ன சொல்லிச்சேன்டா, வாப்பா வெக்கமாய்க்குது வாப்பான்னு சொல்லி, வாப்பா வெக்கமாய்க்குது வாப்பா, நீங்க இப்படியெல்லாம் ஒரு காட்சிகளை பார்க்குறீங்களா
அப்படின்னு அந்த புள்ள வந்து உள்ளத்தால உடைஞ்சி வாப்பா பார்த்து சொல்ற முன்மாதிரி. ஒரு உண்மையிலேயே ஒரு குடும்பத்தில் முன்மாதிரியா பிள்ளைகள் யாரை நினைக்கிறது? வாப்பாவை தான். வாப்பாவை தான் ரோல் மாடலா எந்த பிள்ளையும் நினைக்கும். வாப்பா இப்படி ஒரு மகள் வாப்பா இப்படி என்று கண்டதோட அந்த புள்ளையோட மனசை உடைஞ்சிட்டு வாப்பா வெக்கமாக்கிது. அன்று ஃபஜ்ருக்கு அவர் பள்ளிக்கு போறார். இது அந்த புள்ளையின் ரிவாயத், அந்த புள்ளையோட அறிவிப்பு, இது பதிவு செய்யப்பட்டது. அன்றைக்கு ஃபஜ்ருக்கு போறாரு. வல்லமையாக ஃபஜ்ருக்கு போகாத மனிதர், இந்த காட்சிகளோட தூங்குறவர். அன்றைக்கு ஃபஜ்ருக்கு போறார். அவருடைய ப்ரெஷர் எல்லாம் அதிகமாகி அவரால் தாங்க முடியலை, மவுத்து. அன்றைக்கு என்ன, அவருடைய காதில் ஒழிச்சுக்கண்டே இருந்த வசனமாக எது இருந்திருக்கும்? அப்பா வெக்கமாக இருக்குது அப்படின்ற வசனம் தான் இருக்கும். இந்த சம்பவத்தை நாங்கள் மொழிபெயர்த்து தமிழில் எழுதினோம், அந்த முழு டீட்டெயில்ஸ் நடந்த உடனே. இது வந்து வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கும்னு நினைக்கிறோம். அதே போல் குடும்பம் மீடியாவிலிருந்து மோசமானிலிருந்து விடுதலை பெற நினைக்கிறோம். முதலாவது நினைக்க வேண்டியது வாப்பாவுமாவும். முதலாவது வாப்பாவுமா உள்ளத்தால் நினைக்கணும். உள்ளத்தால் நினைச்சு அந்த மாற்றத்தை பிள்ளைகள் கண்டால் நிச்சயமாக ஒரு அழகான மாற்றம் என்ன செய்யும், ஏற்படும். அந்த மாற்றத்தை நம்ம காணலை என்று சொன்னா, என் பிள்ளைகள் எங்கெல்லாம் காணலைண்டா, எங்களுக்குள்ள மஹப்பத், எங்களுக்குள்ள நேசத்தை பிள்ளைகள் என்ன செய்யுது, மொபைலில் காணுது என்று சொன்னால், நாங்கள் எவ்வளோ பற்றாதில் இருக்கிறோம் என்று காணுதுன்னா, திருப்பி எப்படி இதை காணாமலே இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளங்கள் எப்படி என்ன செய்யும் வரும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். எத்தனை குடும்பத்தில் இருக்கும் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இது போன்ற விஷயங்களில் பெரிய உளவியல் பாதிப்பு அந்த அடிப்படையில் அணுகாமல், உளவியல் பாதிப்பு எதிர்கால நாசமாக பேத்துரும், கண்குருடா பேத்துரும் இப்படி அணுகாமல், முதலாவது நீங்கள் என்ன நினைங்கண்டா, நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதெல்லாம் தவறில்லை. ஒரு மேற்பார்வை, ஒரு கால வரையறை, ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் என்கின்ற அமைப்பில் மீடியா யூஸ் பண்ணப்படணும் என்றால் முதல் வழி என்ன தெரியுமா, நாங்கள் தவறான இந்த மாதிரி இடங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் ஒரு வரையறையோடு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு லிமிட்டான ஒரு சிந்தனை வருமாக இருந்தால் அதிரிக்கணும். அப்படி இல்லையே, 36 GB 36 34 கொடுக்குறாங்க, 34 GB போதாதுன்றாங்க, வழங்கிட்டா அது போதாது அப்படின்றா. ஃபோனில் வேறு டேட்டா வச்சுக்குது, அன்லிமிட்டெட் கிடைக்காது. ஸ்ரீலங்காவில் இப்போ முன்னேற்றம் இல்லை, அன்லிமிட்டெட் இல்லைன்னு கொஞ்சம் பேருக்கு கவலை. இந்த மாதிரியான கவலையில் ஒரு குரூப் தெரிஞ்சுக்கின்றீங்க. எப்படி ஒரு 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 ப்ரொஃபஷனலான ஒரு தொழில் செய்கிற டைமில் அவன் கவலைப்படுறது வேறு, வீட்டில் உள்ள சாதாரணமான இதில் கூட அவன் கொடுக்குறான் ஃபேமிலி பேக்கேஜ், அதெல்லாம் நமக்கு போதவே போதாது என்ற லெவலில் இருந்து கொண்டிருந்தால் எப்படி நம்ம மாறுவோம் நினைச்சு பாருங்க. எனவே உண்மையில் ஒரு பெரிய ஒரு சவால் தான் இன்றைக்கு இந்த மீடியாவை விஷயத்தை நாம கவனித்து போவது என்பது பெரிய ஒரு சவால் தான். ஆனால் இதை நம்ம அழகான முறையில் இல்லாமக்க முடியும். முதல் அம்சமாக எங்களுடைய மாற்றம் நிச்சயமாக அதாவது அழுத்தி சொல்லலாம், 90% இதில் தங்களை விடுதலை பேசிக்கொள்ள என்ன விருப்பம் இல்லாத ஒரு நிலையில் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள்.